குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தான். ஆனால் நம்ம செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி கலர் வைக்கிறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் பூக்கள் எல்லாமே பெருசாக வளர்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும். இந்த ஃபர்டிலைசரை கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு 21 நாள்லேருந்து 25 நாளைக்கு அதை நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். ஸோ அதில் எவ்வளோ நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகிருக்குமோ அது எல்லாமே நல்ல நுண்ணுயிர்களாக நம்ம வந்துட்டு இந்த ஃபர்டிலைசராக யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வந்துட்டு நல்லா கனிஞ்சு போயிருந்தது. ஸோ அந்த வாழைக்காயை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு வாழைக்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. திருப்பி செகண்ட் லேயர் வந்துட்டு அதே மாதிரி வாழைக்காவை சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை, திருப்பி தேர்ட் லேயர் வந்துட்டு வாழைக்காய் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ டைட்டாக மூடி நல்லா குலுக்கிட்டு ஒரு 21 நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக மூடி தான் இருக்கணும், இல்லைனா கொசு போய் முட்டையிட்டுரும், ஃபர்டிலைசர் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நம்ம வந்துட்டு 21 நாள் நிழல் பாங்கால் வச்சுட்டு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சு விட்டுருங்க. இப்போ 21 டேஸ் கழித்து பாருங்கள், ஃபர்டிலைசர் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து அந்த வாழைக்கால்லாம் வந்து அப்படியே கூழாகி அந்த மாதிரி வராது. இதை நீங்கள் வாழைப்பழம் கரைசலில் பண்ணும்போது கூழாயிடும், வாழைக்காயில் கூழாகாது. ஆனால் நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கும். இதை வந்துட்டு 10 மடங்கு தண்ணி கலந்து நம்ம வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணிக்கலாம். வெறும் அந்த சாரை மட்டும் ஊற்றாமல் வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் தண்ணியில் சேர்த்துக்குங்க. அது ஏற்கனவே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போது எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் ஒரு மக்கு தாராளமாக ஊற்றிட்டு வாங்க. பெரிய செடியாக இருந்தால் 1.5 மக்கு, சின்ன செடியாக இருந்தால் 1 மக்கு. இந்த வாழைக்காயில் நம்ம ஏன் இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயில் அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே பூக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கரைசலை நம்ம கொடுக்கும்போது பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லாகவே புஷ் பண்ணி நிறைய மொட்டுக்களை வர வைக்கும். அதுவும் வேர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுலேருந்து புது துளிர்கள் வர்றதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பிளான்ஸ், நம்ம ஃப்ளவர்ஸ் வரும்போது அந்த ஃப்ளவர்ஸை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும். இதை எப்போ கொடுக்கலான்னா, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம், இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.